அன்புக்குரிய தமிழ் பைபிள் டிவி நேயர்களே, நாம் இன்று தவக்காலத்தின் 5வது நாளிலே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்றால், ஊதாரி மைந்தனும் அளவு கடந்த பேர் இரக்கமும் அன்பும் நிறைந்த ஊதாரி தந்தையோ. இந்த ஊதாரி மைந்தன் வழியாக, இந்த ஊதாரி தந்தையின் வழியாக இறைவன் நமக்கு இன்று தருகின்ற செய்தி என்ன? இந்த ஊதாரி மைந்தன் தனக்கு செல்வந்தான் எல்லாம், மகிழ்ச்சிதான் எல்லாம், தன்னோடு இருந்த நண்பர்களுடைய அரவணைப்பு தான் முக்கியம் என்று சொல்லி அவன் சொத்தை நம்பி, சுகத்தை நம்பி அவன் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு சென்றான். தன்னிடம் இருந்த எல்லா சொத்துக்களையும் இழந்து விரக்தியினுடைய உச்சத்திற்கு சென்று கண்ணியத்தையும் இழந்து வாழ்க்கை கரிக்கட்டையாக மாறிய பொழுது, என்னுடைய தந்தையிடம் செல்வேன், அவரிடம் நான் ஒரு அடிமையாக, வேலையாளாக பணி செய்வேன் என்று சொல்லி முடிவெடுக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மனநிலை தான் நமக்கு இன்றைய நாளிலே அதிகமாக தேவைப்படுகிறது. அவன் ஓடோடி வந்து தந்தையிடம் தன்னுடைய சோக கதைகளை சொல்கிறான். அப்பா, நான் சுகத்தை நம்பினேன், சொத்தை நம்பினேன், நண்பர்களை நம்பினேன், இந்த உலக போக்கில் உள்ள மகிழ்ச்சி தான் எல்லாம் என்று நினைத்து வாழ்ந்தேன். ஆனால் இன்று என் வாழ்க்கை சூனியமாக போய்விட்டது, என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று சொல்வதற்கு முன்பாகவே தந்தையினுடைய கரம் அவனை அள்ளி அணைத்து கொண்டது. ஆம் அன்புக்குரியவர்களே, அதுபோலதான் நம்முடைய தந்தையை கடவுளுடைய கரங்கள் இன்னும் ஓய்ந்து போகவில்லை, உடைந்து போகவில்லை. அவர் நம்மை அரவணைத்துக் கொள்வதற்காக ஏங்கி கிடக்கிறார். சிலுவையிலே கைகளை விரித்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆணிகள் அடிக்கப்பட்டாலும், ஆதாரங்கள் இருந்தாலும் கூட அவர் நம்முடைய இரக்கத்திற்காக காத்திருக்கிறார். இரக்கத்தின் வள்ளலாக இருக்கிறார். நம்மை மன்னிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் பாவிகளாக இருக்கலாம், பலவீனர்களாக இருக்கலாம், கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், பிறரோடு சண்டையிடுகிறேனே, அவர்களை ஏமாற்றினேனே, நான் கற்புக்கு எதிராக நடந்தேனே என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரிடம் இன்றைய நாளிலே நீங்கள் சரணாகதி ஆகுங்கள். அவரை நீங்கள் அடைக்கலமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நமக்காக சிலுவையிலே தியாகம் செய்த இறைவன் நம் ஒவ்வொருவருடைய மனமாற்றத்திற்காக காத்திருக்கின்றார். இன்றைய நாளிலே நம்முடைய மனமாற்றத்திற்காக ஜெபிப்போம். நீங்கள் இந்த தவக்கால செய்திகளின் மூலம் பயனடைந்தீர்கள் என்றால், இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். God bless you.